சூப்பராக அருமையாக எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பிச்சு பார்ப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். எஸ்பர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு போலி ஸ்வீட்டு. செம்ம டேஸ்ட்டாக செய்கிறோம், வெரி ஈஸியாக சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. இப்போ போலிக்கு கடலைப்பருப்பு திட்ட 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இதை நான் குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். சரிங்களா? 5 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். இந்த கடலைப்பருப்பு முழுகிற மாதிரி தண்ணி ஊற்றிங்க. போதும். கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுங்க. சரிங்களா? 1/2 கிலோ மைதா எடுத்துக்கிறோம். சரிங்களா? போதும். 1/2 கிலோ இருக்கும். தேவையான உப்பு போதும். கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டுங்க. கொஞ்சமாக போட்டுங்க. போதும். ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள். சரிங்களா? போதும். 2 டீஸ்பூன் ஜீனி போட்டுங்க. 2 டீஸ்பூன் போதும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாவை நல்லா அந்த மஞ்சத்தூள், ஜீரகம், உப்பு, ஜீனி எல்லாமே நல்லா அப்படி கலந்து விடுங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். போலிக்கு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிங்க. தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிங்க. அப்படியே தண்ணியை லைட்டாக ஊற்றி நல்லா அப்படியே கலரி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கங்க. இதே மாதிரி பிசைஞ்சிருக்குங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கிலே ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இப்போது நான் நல்லா மாவை பிசைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிக்கிறோம். சும்மா கொஞ்சமாக கையில் ஊற்றி மேலே மாதிரி தடவி விட்டுங்க. ஒரு மூடியை போடுங்க. அது பாட்டில் இருக்கட்டும். பூரணத்துக்கு தேவையான ஒரு 1/2 மூடி தேங்காய் திருகிட்டோம். நெய் எடுத்துக்க போகிறோம். ஒரு 5-6 ஏலக்காய் தட்டி வச்சுக்கிறேன். 3 அச்சு வெல்லம். சரிங்களா? இப்போ நான் இதை தான் பூரணத்துக்கு செய்ய போகிறோம். நல்லா 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆஹா, சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம மசிச்சு எடுத்துக்கிறோம். நல்லா அந்த மாதிரி 5 விசில் விட்டு எடுத்துங்க. சரிங்களா? அப்போ தான் நமக்கு நல்லா கொலன்னு வெந்திருக்கும். சரிட்டு இப்போ நம்ம பூரணம் செய்கிறோம். தவாயை போட்டுக்கிட்டோம். ஒரு 2 ஸ்பூனு நெய் போட்டுக்கிறோம். 2 ஸ்பூனு போட்டுங்க. இதில் தான் நம்ம தேங்காய் வறுத்து எடுத்துக்க போகிறோம். நெய் நல்லா சூடாகிட்டு இந்த தேங்காவை 1/2 மூடி தேங்காய் நல்லா இந்த நெய்யோட நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க. சரிங்களா? இந்த பூரணம் செய்கிறதுல தாங்க டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். போலி சுற்றிலையும் நல்லா பரட்டி விடுங்க. ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. போதும். சரிங்களா? இப்போ இதோட என்ன பண்ணுறோம், வெல்லத்தை சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நான் 3 அச்சு வெல்லம் எடுத்துக்கிறேன். இதோட சேர்த்துங்க. இந்த தேங்காயோட நல்லா இதோட பெரட்டி விடுங்க. போதும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கடலைப்பருப்பு இதோட சேர்த்துக்கிறோம். 5 விசில் விட்டு எடுத்த கடலைப்பருப்பை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். இதோட சேர்த்துங்க. இது நல்லா கொதித்து நல்ல ஒரு ட்ரை கண்டிஷனுக்கு வரணும். சரிங்களா? அடி பிடிச்சிடாமல் நீங்கள் கலரிக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த ஒரு ஃபுட்டு கலரும் சேர்க்கலை. இந்த கலர் வரணும். அப்படியே பார்க்குறப்ப எடுத்து சாப்பிடணும் மாதிரி தோணணும். அடி பிடிச்சிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஒரு 5-6 ஏலக்காய் நான் தட்டி வச்சேன். இதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த ஏலக்காவையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா வாசனைங்க. நெய், ஏலக்காய் சூப்பராக இருக்குது வாசனை. பார்த்து செய்யணுங்க. இந்த பூரணம் மட்டும் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா போலி ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருக்கும். அது மாதிரி சமைக்கிறப்ப பல சிந்தனையில் சமைக்கக்கூடாது. நம்ம செய்கிற என்ன செய்கிறோமோ அதே சிந்தனையிலே செஞ்சால் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு நம்ம கரெக்டாக எடுக்க முடியும். சூப்பராக ஆகிடுச்சு. நான் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். சரிங்களா? நல்லா நான் ஒரு பாத்திரம் மாற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு திக்னஸாக எடுத்துங்க. சரிங்களா? போதும். இது கொஞ்சம் ஆறட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரிங்களா? மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம பூரணத்தையும் நல்லா ஒரு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறோம். 10 உருண்டை பூரணம் பிடிச்சி வச்சுக்கிறேன். அது மாதிரி மைதா 10 உருண்டை வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ தேய்ச்சிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சென்டராக எடுத்துகிட்டு பூரணத்தை இப்படி உள்ளே வச்சு இப்படியே சுற்றிலையும் எடுத்து மூடி விடுங்க. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம தேய்ச்சிக்கிறோம்.
ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். சரிங்களா? வேணா நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா கட்டையை வச்சு இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இதே மாதிரி இந்த திக்னஸ்ஸு கரெக்டாக வச்சு எடுத்துக்கிறோம். நெய் போட்டுங்க. 4 சைடும் நெய்யை போட்டு எடுத்து வைக்கிறோம். இது மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுங்க. இதுக்கு மேலேயும் நம்ம நெய் போட்டுங்க. இது மாதிரி ரொம்ப ஊற்றிடாமல் அப்படியே லைட்டாக மேலே போட்டுங்க. நான் திருப்பி போட்டுக்கிறேன். அப்படியே சாஃப்டாக மேலே அப்படியே பூரி மாதிரி வருது பாருங்கள். நல்லா வேக விட்டு எடுத்துங்க. சரிங்களா? நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? போலி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். மாவை இந்த மாதிரி எடுத்துங்க. இப்படி கையில் வச்சுட்டு பூரணத்தை இப்படி சென்டராக வச்சுட்டு இப்படி மாவை தூக்கி அமுக்கி விட்ருங்க. சரிங்களா? வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். தேய்ச்சி எடுத்துங்க. இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே எடுத்து கரெக்டாக வைங்க. போதும். இதையும் எடுத்துக்கலாம். வச்சுட்டு இந்த சைடு இப்படி 4 சைடும் சமம் பண்ணி விடுங்க. சரிங்களா? இப்போ எடுத்துக்கிறேன். சரிங்களா? அழகாக எடுத்துக்கிட்டேன். அழகாக பூரி மாதிரி வருது. சரிங்களா? நல்லா வந்துடுச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி போலி ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. நான் எடுத்த மாதிரியே நீங்களும் இந்த பூரணம்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி இந்த போலியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெரி ஈஸியாக செஞ்சிடலாம். நல்ல ஒரு ஸ்நாக்ஸு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.